உங்க அண்ணன் பிடிக்குதுன்னு சொல்ற வரைக்கும் வேற வேற பொண்ண கூட்டிட்டு வந்துட்டே இருக்க போறோம். ஒரு வாதத்துக்கு சொல்றேன், வர பொண்ணு உங்க அண்ணன் கோயில பார்த்த பொண்ணு இல்ல. ஆனாலும் உங்க அண்ணனுக்கு வர பொண்ணு பிடிச்சு போச்சு, கல்யாணம் படிக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு. அப்போ உனக்கு ஓகேவா இல்லையா? அண்ணி, அண்ணனுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே தான். அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணு ஒய்ஃப் அமைஞ்சாலே அதுவே எனக்கு போதும். அதெல்லாம் கண்டிப்பா அமையும், நீ கவலையப்படாத. ஓகே அண்ணி. மேடி, நீ இன்னும் ரெடியாகவே இல்லையா? என்ன அண்ணி இப்படி சொல்லிட்டீங்க? நான் ரெடியா தான் இருக்கேன். புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். மாதவா, நீ பாக்குறதுக்கு நல்ல அழகா ஹீரோ மாதிரி இருக்க. என் ட்ரெஸ் நல்லா இருக்கா? நீ சூப்பரா இருக்கு. அண்ணி, மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு எப்ப வருவா? ஏன் மகாலட்சுமியை பார்க்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கா? எஸ் எஸ், eagerly waiting. நான் மகாலட்சுமிய பார்க்கணும். மகாலட்சுமிக்கு என்ன பிடிக்குமா அண்ணி? உன்னை யாருக்குதான் மாதவா பிடிக்காது? உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும். மகாலட்சுமிக்கு பிடிக்கும், சரஸ்வதிக்கு பிடிக்கும், பார்வதிக்கு கூட பிடிக்கும். லவ்லி லவ்லி, தேங்க்யூ அண்ணி. அண்ணி, நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கேன். சரி, நீங்க மகாலட்சுமி வந்தா சொல்றீங்களா? சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். போய் ரெடி ஆயிட்டு வா. ஐயோ, இந்த லூசு பையில வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோமோ தெரியல. கல்பனா, வா வா, வந்துட்டேன். வாங்க 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 வாங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்கம்மா, உட்காருங்க. எல்லாரும் வாங்க, உட்காருங்கம்மா. இது என் மூணாவது பையன், பேரு கௌதம். வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. இவதான் என் பொண்ணு மகாலட்சுமி. மகாலட்சுமி, அத்தைக்கு மாமாக்கு நமஸ்காரம் பண்ணிக்கமா. வணக்கம். இருக்கட்டும்மா, பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும்மா. நீ உட்கார் உட்கார். எங்க பொண்ணு லட்சணமா இருக்கால? ஆமாமா, மாதவனுக்கு ஏத்த ஜோடி தான். அத்தை, மாதவ மகாலட்சுமி மகாலட்சுமின்னு சொல்லிட்டே இருந்தாருல, இப்ப மகாலட்சுமின்ற பேர்லயே ஒரு பொண்ணு தானா அமைஞ்சிருச்சு பாத்தீங்களா? ஆமா ராகினி, பொண்ணு பேரே சென்டிமெண்டா நல்ல அறிகுறியா இருக்க. நீங்க எங்க பையனை பத்தி முழு தகவல் தெரிஞ்சுதானே வந்திருக்கீங்க? ஆமாமா, தரகர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு. அதுவும் போக ராஜசேகர் சாரும் எல்லாத்தையும் சொன்னாரு. மாப்பிள்ளை விஷயத்துல எங்களுக்கு எங்க பொண்ணுக்கும் முழு சம்மதம். மகாலட்சுமி, சொல்லுங்க அத்தை. பேசி முடிக்கிறதுக்குள்ள அத்தையா?
பொண்ணு தெளிவா தான் இருக்கா. என் பையன் மாதவனை போட்டோல பாத்தியா? ம் பார்த்தத்த. மாதவன் உனக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணே மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிருச்சு. அப்புறம் என்ன, மாதவ மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. டேய் கௌதம், அப்பா போட போய் அண்ணனை கூட்டிட்டு வா போ. கூட்டிட்டு வா. சம்பந்தி, பொதுவா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க தான் பொண்ணு பார்க்க பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. ஆனா இவங்க நம்மளை விட அந்தஸ்துல கொஞ்சம் குறைவானவங்கன்றதுனால நாமெல்லாம் அங்க போனா உட்காரவே இடம் இருக்காது. அதோட மாதவ மாப்பிள்ளையும் சின்ன பிள்ளைத்தனமா நடப்பாரா? அதான் எதுக்கு அங்க போய்கிட்டுன்னு பொண்ணு வீட்டுக்காரங்கள நான் தான் இங்க வர சொன்னேன். நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க சம்பந்தி. என்னங்க இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? காலத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறதையெல்லாம் வசதிக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க வேண்டியது தானே. மேடி கீழே மகாலட்சுமி வந்தாச்சு. ஏய், வா போய் பார்க்கலாம். மகாலட்சுமி, அவிஷி, you like it? You like it? மேடி, எங்க எல்லாருக்குமே பொண்ணு பிடிச்சிருக்கு. பொண்ணு கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நீ தான் சொல்லணும். வா. மகாலட்சுமி, மகாலட்சுமி, மகாலட்சுமி. கௌதம், மகாலட்சுமி. ஆமா மேடி, வா. மகாலட்சுமி, மாப்பிள்ள வர்றாரு பாரு. மகாலட்சுமி, மேடி வா 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 வா. வாங்க மாப்பிள்ள, உட்கார். வாங்க உட்காருங்க. மேடி உட்கார். உட்கார். மாதவன் மை சன். மாதவா, பொண்ணை நல்லா பாத்துக்கடா. என்ன மாதவா, பொண்ணை வெச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்க? வணக்கம் சொல்லு. டேய், மேடி, மேடி என்ன அப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சில நேரம் மாதவ மாப்பிள்ளை சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்குவாரு. அதெல்லாம் தெரிஞ்சுதானே நாங்க வந்திருக்கோம். மாதவ், உனக்கு மகாலட்சுமி பிடிச்சிருக்கா? no. This is not Mahalakshmi. இந்த பொண்ணு மகாலட்சுமி இல்ல. என் மகாலட்சுமி வேற மாதிரி இருப்பா. Cheating, all cheating, cheating. ஏண்டா, என்னடா சீட்டிங்? நீயே அரகுற அறிவோட இருக்க, உனக்கு என்னடா தெரியும்? இவதான்டா மகாலட்சுமி. No, this is not Mahalakshmi. டேய்,
ஒழுங்கா நான் சொல்றது கேளுடா. சும்மா மகாலட்சுமி இல்ல மகாலட்சுமி இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. Mom, this is not Mahalakshmi. I don't like this. All cheating me. You also cheating. இல்லடா மேடி, டேய் மேடி சொல்றத கேளு. Cheating. மேடி, மாதவ், Cheating. Cheating. This is not Mahalakshmi. All cheating. நான் தான் சொன்னேன்ல, யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராதீங்க, அது அவனை ஏமாத்துற மாதிரி இருக்கும்னு. இப்ப பாத்தீங்களா? பேசாம அவனை கேட்டுட்டே நாம இதெல்லாம் பண்ணிருக்கலாம். அத்தை, மாதவனுக்கு என்ன தெரியும்? அவர் இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாரு, நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சும்மா அவர்கிட்ட எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் கேட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது அத்தை. நாம தான் நல்லது கெட்டது பார்த்து பண்ணணும். இந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? பார்க்க லட்சணமா மூக்க மொழியுமா அழகா தானே இருக்கா. இந்த பொண்ணை மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன பிரச்சனை? இல்ல ராகினி, மாதவ கோயில்ல பாத்த. சும்மா அதையே சொல்லாதீங்க அத்தை. மாதவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற டாக்டர் என்ன சொன்னாரு? மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவரோட மென்டல் இல்னஸ் குணமாகும்னு சொன்னாரே தவிர, கோயில பார்த்த பொண்ண மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் மாதவனோட மென்டல் இல்னஸ் குணமாகும்னு சொன்னாரா? ஃபர்ஸ்ட் மாதவன் கோயில ஒரு பொண்ண பார்த்தாரா இல்லையாங்கிறதே நமக்கு டவுட் தான். இங்க பாருங்க அத்தை, சென்டிமெண்ட்டை விட்டுட்டு லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. மாதவன் குழந்தை மாதிரி மாத்தி மாத்தி பேசுற ஆளு. தனக்கு என்ன வேணும் வேணான்னு கூட அவருக்கு சொல்ல தெரியாது. அதனால அவரை நம்ப முடியாது. மாதவன் பேச்ச நம்ம பொருட்படுத்தணும்னு அவசியமே இல்ல அத்தை. பொண்ணு நல்லா இருக்கா, குணமா இருக்கா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணான்னு பார்த்து நாம தான் கல்யாணத்தை முடிக்கணும். Cheating. Cheating. That is not Mahalakshmi. Mahalakshmi. This is Mahalakshmi. நான் சொல்றத கேளுங்க அத்தை. இந்த பொண்ணிய மாதவனுக்கு பேசி முடிச்சிடலாம். ஆமா Mom. That is not Mahalakshmi. மாதவ், என்னப்பா? மேடி என்ன? என்ன? This is not Mahalakshmi. Mom, this is Mahalakshmi. Mahalakshmi. பாத்தீங்கல்ல, அதான் மகாலட்சுமி. மகாலட்சுமி
மகாலட்சுமி மகாலட்சுமி. என்னப்பா கௌதம், இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு தான் மகாலட்சுமி மகாலட்சுமின்னு மாடி சொல்லிட்டு போறான். யாரா இந்த பொண்ணு? எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை நான் பார்த்தது கூட இல்ல. இந்த பொண்ண நான் பாத்திருக்கேங்க. இந்த பொண்ணு நீ பாத்திருக்கியா? என்னம்மா, என்ன சொல்ற? ஆமாங்க. மாதவன் சொன்னது அத்தனையும் உண்மை. நாம தான் அவனை சரியா புரிஞ்சுக்கல. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ அந்த பொண்ணை பார்த்துட்ட. இப்ப அந்த பொண்ணு போட்டோ நம்ம கையில இருக்கு. ஈஸியா அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு மேடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரிங்க. சமந்தி, எங்களை நீங்க மன்னிச்சிருங்க. மாதவ விரும்புற பொண்ணையும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சார், நீங்களும் எங்களை மன்னிச்சிடுங்க. என்ன பேசுறீங்க நீங்க? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எங்களை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா? நீங்களா வந்தீங்க பணக்கார வீட்டுக்கு மருமகளா வர போறேன்னு என் பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்தீங்க. இப்ப உங்க பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சதும் வேண்டாத சரியை புடுங்கி வீசுற மாதிரி எங்களை வெளியில போன்னு சொல்றீங்களா? நீங்க அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு உங்க பையனை கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். இதெல்லாம் நடக்கிற விஷயமா? மன வளர்ச்சி குறைபாடு உள்ள பையனை எல்லா பொண்ணு கட்டிக்க ஒத்துக்காது. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. காசு பணத்தை காட்டி எல்லாரையும் விலைக்கு வாங்க முடியாது. நான் வேற என் பொண்ணு பணக்கார வீட்டுக்கு வாக்கப்பட்டு போக போறான்னு ஊர் முழுக்க சொல்லி வச்சுட்டேன். இனி எப்படி தலை காட்ட போறேன்? என் பொண்ணுக்கு இன்னொரு இடத்துல எப்படி நான் சம்பந்தம் பண்ண போறேன்னு தெரியல. சொன்னா கேளுங்க. உங்க பையனை தயவு செய்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. ஐயா, நீங்க சொல்றது எல்லாம் சரிதாங்க. நடந்த தப்புக்கு நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. பாருங்க, என் பையனுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை நாங்க செய்ய மாட்டோம். அவன் அந்த பொண்ணை எவ்வளவு லவ் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு போட்டோவை கையிலேயே வச்சுக்கிட்டு இருப்பான். நாங்க எப்படியாவது எங்க பையன் விரும்பின பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு நாங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோம். இது பாருங்க, தயவு செய்து நீங்க கொஞ்சம் கிளம்புங்க ப்ளீஸ். என் பொண்ணை கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, நான் இப்ப சொல்றேங்க, உங்க பையனுக்கு நீங்க தேடுற பொண்ணு கிடைக்காது. கிடைச்சாலும் அந்த பொண்ணு உங்க பையனை கட்டிக்க சம்மதிக்காது.